என் வீட்டுக்கு நான் தான் முதல் பொண்ணு. நான் ஒழுங்கா கல்யாணம் பண்ணா தான் அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஆகும். அதனால எனக்கு வேண்டாம் அப்டின்ட்டேன். இப்பவும் நல்லா போயிட்டுருக்கு எங்களோட காதல் கதை. மனசுலயே இருக்காரு. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டாக்கா, காதல் கதை வந்து உடுப்பி ஜெயராம் மாஸ்டர் கிட்டேருந்து ஆரம்பிச்சது. அவர்கிட்ட தான் எங்க வீட்டுக்காரர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நெறைய அசிஸ்டன்ட்டா. அங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் சாங் ஒண்ணு வந்தது. அது பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு தோணுச்சு போல இருக்கு. என்னன்னு அவரு ஒரு பெரிய அண்ணா கிட்ட சொல்லி, கைலாஸ் அண்ணான்னு ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லி, அவரு வந்து எங்ககிட்ட வந்து என்ட்ட வந்து கேட்டாங்க. "இல்ல நான் வேண்டாண்ணா, எனக்கு இப்ப அந்த மூடே கிடையாது. நான் வந்து ஃபீல்ட்ல நல்லா வரணும். கல்யாணம் பண்ற மூடே கிடையாது. 2வது அவர் என்ன காஸ்ட், நான் என்ன காஸ்ட்ன்னு தெரியாது. என் வீட்டுக்கு நான் தான் முதல் பொண்ணு. நான் ஒழுங்கா கல்யாணம் பண்ணா தான் அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஆகும். அதனால எனக்கு வேண்டாம் அப்டின்ட்டேன். "ஏய் என்னடி காஸ்ட்டு? நம்ம முதலியாரு. அதே மாரி தான் அவங்க கவுண்டரு. கவுண்டரும் நல்ல காஸ்ட் தாண்டி. அந்த பையன் நல்ல பையன் தான். ஹீரோலால் மாஸ்டர் வீட்டு மாடியில இருக்கான். எனக்கு தெரியும். நீ வேணாம் சொல்லாத. அவனே வந்து கேட்கறான்னும்போது, நீ ஏன் இது மாரி இது பண்ற?" அப்டின்னு சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணாங்க. ஒரு 8 பேரு. மொத்தமா. 8 பேர் வந்து சேர்ந்து, "இல்ல, இல்ல இவங்க பண்ண மாட்டாங்க. அ ரிஜிஸ்டர் மேரேஜ்ன்றது வந்து வீட்டுக்கு தெரியாம பண்ணணும்." ஆ. ஆனா கரெக்ட்டா வந்து ம எப்படியோ வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டோன்ன அப்ப பிரகாஷ் நாட்ட வந்து பிரகாஷ் நாட்ட நெறைய ஜோடி அந்த டைம்ல 100 பாய்ஸ் 100 கேர்ள்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுல வந்து நெறைய ஜோடி உருவானாங்க. நெறைய ஜோடி உருவானதுல நாங்க ஒண்ணு.